ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேரையர், ராமதேவர், யாக்கோபு இவங்க எல்லாருமே ஒன்று தான். இவங்க வந்து அகத்தியரோட மாணாக்கர். சரிங்களா? அகத்தியரும் தேரையரும் என்ன பண்றாங்க, ஒரு நாட்டுக்கு போறாங்க. அந்த ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா தீராத தலைவலி. அப்ப அகத்தியர் பார்க்கறாரு ஞான திருஷ்டில. என்னன்னு பார்த்தா, இந்த ராஜா என்ன பண்ணாரு, போர் பண்ணிட்டு ஒரு பக்கத்து ஒரு குளத்துக்கிட்ட தூங்குறாரு. அப்போ ஒரு குட்டி தேரை வந்து ராஜாவோட காதுக்குள்ள போய் அப்படியே பிரெயின்ல வாழ்ந்துகிட்டு இருக்கு, அந்த சதையை சாப்பிட்டுக்கிட்டே. உடனே என்ன ஆச்சு, நம்ம அகத்தியர் என்ன பண்ணாரு, ஓப்பன் பிரெயின் சர்ஜரி, ஸ்கல்ல ஓப்பன் பண்ணி பிரெயின் சர்ஜரி பண்ணணும்னு ரெடி ஆயிட்டாரு. ராஜாவை கூப்பிட்டுட்டாங்க. பிரெயின் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அதாவது ஸ்கல் ஓப்பன் பண்ணாங்க. பார்த்தா நிறைய நரம்புகளுக்கு நடுவில் ஒரு சின்ன தேரை உட்காந்துருக்காரு. உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அந்த சதையெல்லாம், பிரெயின்குள்ள இருக்க சதையெல்லாம். இதை பார்த்தவொடனே நம்ம அகத்தியர் வந்து அந்த அந்த நர்வ்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு ரெடி ஆயிட்டாரு. அதுக்குள்ள நம்ம ராமதேவர் என்ன பண்றாரு, போய் ஒரு தவளை பிடிச்சிட்டு வந்து அந்த தவளையை கத்த விடுறாரு. கத்த விட்டவொடனே உள்ள இருக்க தேவரை, அதாவது பிரெயின்குள்ள இருக்க தேரை என்ன பண்ணுது, மெதுவா அந்த நரம்பெல்லாம் ஒதுக்கிட்டு அதுவே வெளியே வந்து குதிச்சிருது. அகத்தியரோட ஆபரேஷன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடியுது. அதனால ராமதேவர் ரொம்ப புத்திசாலியான மாணாக்கர் அப்படின்னு அகத்தியர் சொல்றாரு. மிக்க நன்றி.